ராமனூர் ரோடு ஒரு 3 வீதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் தண்ணியே சரியாக வர்றதில்லை. குறைஞ்ச ஒரு 7-8 மாதமாக அந்த பிரச்சனையை சொல்லி பார்த்து எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால இன்னைக்கு பஞ்சாயத்து உள்ளிருப்பு போராட்டம் பண்றதுக்காக வேண்டி ஒரு 10-50 பேர் இங்கே வந்திருக்கிறோம். சொந்தமா வீடியோ வர சொன்ன ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங் அங்கே இருக்காரு. இந்த பஞ்சாயத்தினுடைய கண்ட்ரோல் ஆர்ட் இருக்கு, அவங்கள வர சொல்லி இருக்கிறப்போ மங்களத்து 4 ரோட்டை நோக்கி நாங்கள் சாலை மறியலுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. சரி, அதில் முன்னுக்கு பின் முரணாவே இருக்குது. ஒரு கரெக்டான ஆன்சர் இல்லை. நாங்கள் 8 மாச பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம், 4 நாளா தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எல்என்டி தண்ணியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நிர்வாக செக்ரட்டரி சொல்றேன். வீடியோ கொடுக்குறேன் நான் நிர்வாகம். வீடியோ இப்ப இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை. ஒரு மீட்டிங் இருக்காரு, கலெக்டர் மீட்டிங்ல. நாங்க இங்கிருந்து கலையலான் இருக்கிறோம். பதில் இல்லைன்னா அந்த முற்றுகை போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் தொடரும், ஃபுல்லாவே தொடரும். 2 மாசமா குடிநீர் பிரச்சனைக்காக இவங்க கிட்ட நாங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். சரியான பதிலும் சொல்றது இல்லைங்க. தண்ணி எடுத்து விடுறவங்க கிட்ட பேசினாலும் அவங்களும் முரணாதான் பதில் சொல்றாங்க. இப்போ அப்போ அப்போ இப்போங்கிற மாதிரி சொல்றாங்க. கரெக்டான டைமிங்க்கு வர்றது இல்ல. ஏனாதானு அவங்களுக்கு தோணுன நேரத்துக்கு எடுத்து விடுறாங்க. வேலைக்கு போற எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதனால தண்ணி விடுறவங்க கிட்ட போன் பண்ணி கேட்டோம்னா அவங்க சரியான பதிலும் எங்க கிட்ட சொல்றது கிடையாது. தண்ணி விடுறதும் அப்படி சரியான அளவு தண்ணீர் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. 1 மணி நேரம் தண்ணி விடுறாங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துல அந்த 1/2 மணி நேரம் தண்ணி தான் எங்களுக்கு சரியாக அமையுது. அந்த 1/2 மணி நேரம் தண்ணி ரொம்ப சன்னமா வருது. அதை வச்சுட்டு அங்க இருக்கிற 50 குடும்பம் 60 குடும்பத்துக்கு அந்த தண்ணி பத்தாதுங்க. அதையும் நாங்க சொல்லியாச்சு, அதுவுமே அவங்க கருத்துல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்பவும் தண்ணி 18 நாள் ஆச்சு. கேட்டா மோட்டர் ரிப்பேரு, அது ரிப்பேரு, நாங்க என்ன பண்றது, தண்ணி வராததுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. இந்த பதில் சரியான பதிலுங்களா? 3 மாசம் இந்த வாரம் அப்படின்னா கூட சரி, இந்த வாரம் போயிடுச்சு, எப்பவும் விடுற தண்ணி தானே நாங்க எடுத்துக்கல. ஆனா 8 மாசமா இதே கதையை தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. வாரம் ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணி தண்ணி எப்ப வரும்னு கேட்டு கெஞ்சி வாங்க வேண்டியதா இருக்கு தண்ணி. அப்பவுமே முறையா வந்தது இல்லைங்க. ஆனா அந்த டைமிங் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு, அது கொஞ்சம் சரியா இருந்துச்சுங்க. ஆனா இப்ப இருக்கிற அந்த டைமிங் ஒரு நேரம் 8 மணிக்கு விடுறோம், ஒரு நேரம் 1 மணிக்கு விடுறோம், ஒரு நேரம் 1 மணிக்கு இப்படி சாயங்கால நேரம் விடுறது. 1 மணி நேரம் அந்த 3 மணி நேரம் கணக்கு இவங்க எடுக்கிறாங்க தவிர்த்து அந்த 3 மணி நேரம் தண்ணி சரியா வர்றது இல்லைங்க. 1 மணி நேரம் தண்ணி ஒழுங்கா வருது. அந்த 1 மணி நேரத்துல வர்றவங்க வேலை விட்டு வரக்குள்ளே அந்த 1 மணி நேரம் முடிஞ்சு போயிருதுங்க. அந்த 2 மணி நேரம் தண்ணிங்கிறது ரொம்ப சன்னமா விடுறதுங்க. அது ஒவ்வொரு நேரம் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு மறுபடியும் நாங்க போன் பண்ணணும், தண்ணி ஆஃப் ஆயிடுச்சுங்க, விடுவீங்களான்னு. மறுபடியும் இன்னொரு நாள் தண்ணி எடுத்து விடுறேங்க. தண்ணி நெம்பனா எடுத்து விடுறேன், தண்ணி டேங்க்லயே தண்ணி இல்ல, 1 லைன் பைப் தண்ணி தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இவங்க சரி பண்ணணுமா இல்ல வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு நாங்கெல்லாம் சரி பண்ணுவோமா? இதைய சார், எங்கள் ஏரியா சைடு 1 வருஷமா நான் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் சார். இந்த 8 மாசமா சுத்தமாகவே தண்ணி வரலை சார். தண்ணி பிரச்சனைக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம் மைதீன் நகர்லேருந்து. எங்கள் ஏரியாவில் 8 மாசமா தண்ணியே வரலை. ஃபோன் போட்டு அந்த தம்பாட்ட சந்தோஷத்தை எல்லாம் கேட்டால் அவங்க சரியான பதிலும் சொல்கிறதில்ல. நாகராஜன்கிட்ட கேட்டால் அந்த அண்ணனும் சரியான பதில் சொல்கிறதில்ல. நாங்கள்லாம் ஒரு லிமிடெட் கம்பெனிக்குள்ள வேலைக்கு போகிறோம். அங்கே போயிட்டு எங்களுக்கு ஃபோன் எடுக்கிறப்போ அலோடு கிடையாது. அப்போ வீட்டில் தண்ணி வந்தாலும் தெரியாது. ஃபஸ்ட்டெல்லாம் காலையில் நேரம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அந்த இது இல்லை. நாங்கள் வேலைக்கும் போக முடியல. இந்த தண்ணிக்காக நாங்கள் எத்தனை நாளைக்கு லீவ் போடுவோம்? நீங்கள் சுத்தமான தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் நாங்களாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களால் லாரி தண்ணி வாங்குறதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட பண வசதியும் கிடையாது. என்னால முடியல தண்ணி கொண்டு வரதுன்னா இவரை விட சொல்லிடுறேன். அடுத்துக்கு போயிடுறேன். நாங்க இவர் 8 மாசமா தண்ணி இல்லைன்னு நாங்களும் எங்க போறோம் சார்? 8 மாசமா தண்ணி இல்லைன்னா தண்ணி நாங்க என்னன்னா தண்ணி கொடுக்காம இல்லைங்க, தண்ணி எடுத்து வர சொல்லுங்க. தண்ணி கொடுத்துருக்காங்க. 8 மாசமா சுத்தமாவே தண்ணி வந்துடும். அந்த 3 மணி நேரம் தண்ணி வந்தாவே எங்களுக்கு போதுமானதுதான். ஆனா இப்ப அந்த டைமிங் எல்லாம் இருக்கிறது. இப்ப நாங்க 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டோம்னா நாங்க ஒரு லிமிடெட் கம்பெனிக்கு போறோம். போயிட்டு போன் எல்லாம் எடுக்க முடியாது. இப்ப நாங்க ஒரு லிமிடெட் கம்பெனிக்கு போறோம், அங்க போய் போன் எல்லாம் எடுக்க முடியாது. தண்ணி வந்துச்சு வீட்டுல போன் பண்ணாலும் நாங்க வீட்டுக்கு வர முடியாது. இல்ல தண்ணி வரும்னு சொல்லிட்டு நாங்க போட்டு வீட்டுல இருக்க வீட்டுக்காரங்க இருக்கிறீங்க 40 வாட்ஸ்அப்ல தகவல் போட்டு
காலையில சொன்னது மோட்டார் ரிப்பேர் வார்டு மோட்டர் அவனாசியில் வரது அந்த பிரச்சனை. இது வந்து எல்என்டி தண்ணி வந்திருக்கு. எல்என்டிங்கிறது காவேரி வாட்டர். அது வந்ததை டைவர்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. 4 நாளா தண்ணி இது வந்தீங்கன்னால தகவல் அறிந்து வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி செயலாளர் மக்கள் குறைகளை கேட்டறிந்தனர். பிறகு மக்கள் கலந்து சென்றனர். திருப்பூர், மங்களம் பகுதிகளில் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விளம்பரங்களுக்கு MK Ads and மீடியாவில் விளம்பரம் செய்ய அழைக்கவும். 9443100929.